இப்போ இந்த வழக்குடைய எதிர்காலம், அந்த எதிர்ல இப்போ இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி உங்க வாயால மக்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஏற்கனவே இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ப்ராசஸ் இது. ஏன்னா வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்ட பின்னால நீதிமன்றங்களும் பிரிக்கப்பட்டாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தனியா வந்திருந்தாங்க, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுங்க தனியா வந்திருந்தாங்க. அந்த அடிப்படையில வந்து ஏற்கனவே வந்திருக்கு வேணும். ஏன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டாச்சு வருவாய்த்துறையில. நீதிமன்றத்தை சார்பா பிரிக்கணும்னா எப்பயுமே ஹைகோர்ட் வந்து அதுக்கு வந்து தனியா சில உத்தரவுலாம் போட்டு அதுக்கான ஏற்பாடு செய்யணும். அந்த அடிப்படையில வந்து உத்தரவு வந்து இப்போ போட்ட காரணத்தால் தான் போன முறை வந்து நம்முடைய விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சிஜிஎம் அம்மா வந்து இந்த மாதிரி அங்க தனி நீதிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கான உத்தரவு போட்டாச்சு. சிஜிஎம் தனியா வந்து அப்ப அங்க போங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் 13/12/2023 கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குன்றது அமர்வு நடுவர் நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜுங்கிறது வந்து இப்போ வந்து உருவாக்கியாச்சு. துவக்கலாம் பண்ணிட்டாங்க போறாமே. இப்ப என்னன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரிமினல் கோர்ட்ஸ்கள் குற்றவியல் நீதிமன்றங்கள் அதற்கான தலைமை நீதிபதியா இருக்கிறது தான் சிஜிஎம். அப்ப அதுவும் தனியா உருவாயிரும். அப்ப அதனாலதான் வந்து இங்க இருக்கிற சிஜிஎம் கோர்ட்டுடைய வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அங்க போனதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து சின்ன சேலத்துடைய ஜூரிஸ்டிக்ஷன் அங்க வந்திருக்கிறதுனால அதை வந்து மாத்தியாச்சு. இனிமேல் அவங்க எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்து அதுக்கு தனியா சம்மன் கொடுப்பாங்க. மீண்டும் நோட்டீஸ் கொடுத்தா வந்து வரவழைச்சு தேதி போடுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து தொடங்குற போது அந்த நீதிமன்றத்துல போய் நாம மீண்டும் ஒரு வந்து வாதாட வேண்டியிருக்கு. நாம போடக்கூடிய வந்து ஆட்சேபனை மனுவுக்காக முதல்ல ஆவணங்களை கேட்டிருந்தோம். ஏற்கனவே ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. சில முக்கிய ஆவணங்கள் விட்டுப்பட்டு போனது நமக்கு தேவைங்கிறதையும், அது இல்லாம குற்றவியல் நடைமுறை சட்டம் 91 படி நாம கேட்டுக்கூடிய சில புதிய ஆவணங்களும் நாம போடக்கூடிய ஆட்சேபனை மனுவுக்கு தேவைப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதுலதான் உத்தரவு போட வேண்டியிருக்கு இப்ப. அதனால நிச்சயமாக வந்து எப்பயுமே வந்து விரைந்த நீதி தான் வந்து ஒரு நியாயமான ஒன்றாக இருக்க முடியும். ஏன்னா காலம் கடந்த நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிங்கிறதான எப்பயுமே நம்ம சொல்றது. ஆனா இந்த நிர்வாக செயலெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த அடிப்படையில வந்து நாம எதிர்பார்க்கிறோம். வந்ததுன்னா இது ஒரு தொடர் போராட்டம் தான். எப்பயுமே வந்து உண்மை வெல்லுங்கிறதா நம்முடைய பாயிண்ட். ட்ரூத் ஷுட் ட்ரம்ப்ங்கிறதா வந்து எல்லா வாழ்க்கையினுடைய வந்து அடிப்படையே. அது எந்த மதம் எந்த நாடு அது மொழி இனம் நாடு இருந்தாலும் கூட உண்மை என்பதுதான் வெல்ல வேணாம். அதான் வந்து வாய்மையே வெல்லுங்கிற வார்த்தையை நான் போட்டுக்கிறோம். அந்த வாய்மையே வெல்றதுக்கு வந்து போராடுறதுதான் முக்கியம். நாம ஏன்னா அதுல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மறைக்கப்பட்டதை பூரா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் நிக்க வச்சு நடத்துற சட்ட போராட்டத்துல நிச்சயமாக வெல்லுவாங்க நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆனாலும் கூட அது ஒரு கொஞ்சம் தொடர் கடின போராட்டம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழல்ல வந்து நீதிமன்றங்கள் உட்பட நீங்க வந்து அவரை சாதாரணமா வந்து நம்ம வந்து நினைக்கிற மாதிரி இல்லை நீதிமன்றங்கள். இப்ப வந்து சமீபத்துல வந்து காஷ்மீர் சம்பந்தமாக 370வது பிரிவை நீக்கிறவு செஞ்சது வந்து சரின்னு சொல்லி அவங்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்காத தீர்ப்பு. எப்படி பாபரி மசூதி வந்து இடிக்கப்பட்ட சம்பவம் வந்து உச்ச நீதிமன்றமே அதை சரின்னு பண்ணி இன்னைக்கு வந்து அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது போல உச்ச நீதிமன்றத்தை வரைக்கும் நாம வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல நம்பிக்கை தருவதாக சில சமயம் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பின்வழி ஏற்படுத்துகிறத நான் பாக்குறோம். இருந்தா கூட நம்பிக்கை நமக்கு என்னன்னா மீண்டும் மீண்டும் நாம் சொல்றோம், இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய ரிலிஜன் அப்படின்னு சொன்னா இந்தியன் பீப்புளுடைய ரிலிஜன் சொன்னா அது கான்ஸ்டிடியூஷன் தான், அரசியல் சாசனம் தான் நம்முடைய வந்து மதம், நம்முடைய வந்து கொள்கை. அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு தான் நமக்கு தேவை. அதுல கூட ஒன்று வந்து பாரபட்சமற்ற சுதந்திரமான நீதித்துறை என்பதும் கூட்டு சமஷ்டி குடியரசு என்பதும் அது மட்டும் இல்லாம சமய சார்பற்ற தன்மை என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருப்பா நான் பாக்குறோம். நம்முடைய அந்த அடிப்படையில பாரபட்சமற்ற நீதியை நம்ம வந்து நிலைநாட்டுறதுக்காக ஒரு உங்களை போன்றக்கூடிய ஊடகவியாளர்கள் மற்றவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து அந்த நியாயத்தின் பக்கம் உண்மையின் பக்கம் இருக்கிற அந்த வந்து தீயினுடைய அந்த கங்கு அணையாம நீங்க அதை மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதே சமயத்துல சட்ட போராட்டத்திலேயே நாம் அதே மாதிரி ஒன்றிணைந்து ஆட்சேபனை மனு நாம வந்து இப்போ வந்து நான் போடுகிற போது யாரெல்லாம் ஆரம்பத்துல வந்தார்களோ அவர்களும் சேர்ந்து இணைந்து வந்து இந்த வழக்கை நாம வந்து ஆட்சேபனை மனுவை வந்து எல்லா விதமான ஆதாரத்தோடு போட்டோம்னா சட்ட போராட்டத்துல வந்து சிஜிஎம் கோர்ட்லயும் நமக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இப்ப சிஜிஎம் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் கேட்டா காவல்துறை போட்டிருக்கக்கூடிய தீர்ப்பை ரத்து செய்து
அல்லது அந்த நாம போட்டிருக்கூடிய ஆட்சேபனை மனுவை ஏற்றுக்கொண்டு அதே சமயத்துல வந்து மேலும் ஒரு தொடர் விசாரணைக்கு உத்தரவிடக்கூடிய வாய்ப்பு நமக்கு வேணும். ஏன்னா இது மறைக்கப்பட்ட உண்மைகள், கொண்டு வரப்படாத பல செய்திகள்லாம் இருக்குது. ஆகவே தொடர் விசாரணைக்கான முறையில வந்து உத்தரவு செய்வதற்காகத்தான் நம்ம வந்து ஆட்சேபனை மனு போடுவதில் தாமதம் ஏற்படுறது காரணம் ஆவணங்கள் நமக்கு கிடைக்கல. அந்த ஆவணங்கள் கிடைத்த உடனே உரிய முறையில வந்து ஆட்சேபனை மனுவை வந்து கூடிய விரைவில் போடுவோம். அது மட்டுமல்ல, நீதிமன்றம் சிஜிஎம் நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக வந்து தொடர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் நம்ம கேட்கிறோம். இவங்களுக்கு அப்பாற்பட்டா வந்து இன்வெஸ்டிகேஷன் 2 வகை இருக்குது. சார்ஜ் ஷீட் போட்டாலும் கூட அதுல தொடர் விசாரணை கேட்கக்கூடிய உரிமை இன்னைக்கு வந்து உண்டுங்கிறத வந்து உச்சநீதிமன்றத்துடைய 2019ஆம் ஆண்டு தீர்ப்பு நம்ம கொடுத்திருக்கு. வினுபாய் ஹரிபாய் மாலவியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் வழக்குல வந்து இதுவரைக்கும் வந்து காவல்துறை மட்டும்தான் தொடர் விசாரணை செய்யலாம். சார்ஜ் ஷீட் போட்டாலும் கூட, நீதிமன்ற விசாரணையில் இருந்தாலும் கூட ஒரு தொடர் விசாரணை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடியது 178 சப்ளாஸ் 8 சிஆர்பிசி பிரகாரம் காவல்துறை மட்டுமே செய்ய முடிஞ்சிருந்துச்சு. இப்ப அப்படி அல்ல. இந்த 2019 அந்த தீர்ப்புக்கு பின்னால நீதிமன்றம் உத்தரவிடலாம், பாதிக்கப்பட்டவரும் வந்து மனு போட்டு கேட்கலாம்னு வந்தாச்சு. இப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து மனுவை போட்டு இதுல தொடர் விசாரணை கேட்கிறோம். அதே சமயத்துல முழுக்க முழுக்க வந்து இந்த சிபிசிஐடி விசாரணை என்பது ஒருதலைபட்சமாக முன்கூட்டியே முடிவெடுத்து விட்டு விசாரணை செய்திருக்காருன்றதுதான் நம்முடைய அடிப்படையான வாதம். அப்ப நாம வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் மறு விசாரணை வேண்டும் கேட்டோம்னா அது நிச்சயமா வந்து ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான், அந்த கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸுக்கு மட்டும் தான் அந்த பவர் இருக்குது. ஆகவே வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன், ரீஇன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேயோ சுப்ரீம் கோர்ட்டு தான் நாம போகணும். ஆனா சிஜிஎம்க்கு இருக்கக்கூடிய பவர் அந்த வரையறைக்குட்பட்டு பண்ற போது நாம தொடர் விசாரணைக்காக நம்ம வந்து போராடுறோம். அந்த போராட்டத்துல வெற்றி பெற நினைக்கிறோம். நிச்சயமாக நம்ம சொல்றோம், நாம வந்து எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கிற சித்தறிவின் மூலமாக இந்த வழக்கை வந்து நிச்சயமாக ஒரு தொடர் விசாரணையோ அல்லது நாம சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு மறு விசாரணையை பெற்றோம் என்று சொன்னால் மீண்டும் இந்த விசாரணையில் கூடிய பல விஷயங்களை போல தொடர்பு கொள்ள முடியும். என்னதான் அவங்க வந்து பல சான்றுகளையும் சாட்சியங்களையும் அளித்திருந்தாலும் கூட உண்மையை தேடி நாம் கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு நாம வந்து தொடர்ந்து போராடும் சார். சார், இது ஒரு 3 கேள்விகள் மட்டும் மக்கள் மனசுல இருக்கிற கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்க. இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவானது வந்து 2019. ஆமா. இப்ப வந்து 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு திடீர்னு இந்த சிச்சுவேஷன்ல வந்து கள்ளக்குறிச்சியில சிஜிஎம் அமைச்சிருக்கு, நீங்க அங்க போய் இது பண்ணிக்கங்கன்னு சொல்றது வந்து ஏதோ உள்நோக்கத்தோட இருக்கோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேள்வி. இல்ல அது வந்து சிஜிஎம்ங்கிறது வந்து நான் தான் சொல்ல, குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் வந்து சிஜிஎம், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஆனா ஒரு மாவட்டத்திற்கு வந்து அமர்வு நீதிமன்றம் இருக்குது. அந்த அமர்வு நீதிமன்றத்துக்கு பேர் வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜுமாங்க. முதன்மை அமர்வு அதுவே இப்பதான் வருது. அந்த நான் சொன்னேன், நிர்வாக உடைய வந்து சீர்திருத்தம் என்பது வேறு, நிர்வாக ரீதியாக ஒரு மாவட்டத்தை பிரிப்பது என்பது வேறு. நீதித்துறையை பொறுத்தளவுக்கு நீதித்துறை ஹைகோர்ட் தான் முடிவு பண்ணணும் எப்ப என்னங்கிறது போறான். அதனால மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்துருச்சு, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வந்துருச்சு, டிஎஸ்பி போட்டாச்சு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போட்டாச்சுங்கிறதுனாலயே நீதிமன்றமும் அதோட வரணும்னு சொல்ல முடியாது. அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். அது நீதித்துறை தான் முடிவு பண்ண வேணும். ஏன்னா நீதித்துறைக்கு இண்டிபெண்டா சில முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. அதுல ஏற்பட்டதுதான் 2 ஆண்டுகளுக்கு மேல கொரோனா வந்துருச்சு. அதுக்கு பெரும் தொடர்ந்து இப்ப வந்து பல நிர்வாக நடவடிக்கைக்கு அப்புறமேட்டு தான் வந்து முதன்மை அமர்வு மாவட்ட நீதிமன்றத்தை உருவாக்குறதுக்கான உத்தரவு போட்டு அது தொடங்குது. இப்ப அப்பதான் வந்து சைமல்டேனியஸா வந்து சிஜிஎம்மும் வந்து உருவாக்க முடியும். அந்த அடிப்படை தான் வந்திருக்குது. இதுல இருந்து உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஆனாலும் கூட தாமதம்ங்கிறது எப்பயுமே இருக்குது, அதுல ஒண்ணு நாம இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் உருவான பிறகு, ஒரு மாவட்டம் உருவான பிறகு அதோடு சேர்ந்து இணைந்து உருவாக்க வேண்டியதுதான் வந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றமும் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றமும். அது காலதாமத்துக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுவான வந்து காலதாம எல்லாவற்றையுமே பாக்குறோம். அதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சது வந்து இந்த கொரோனா பீரியடு. இல்லைன்னா உடனே வந்திருக்க வேண்டியது. அது பல மாவட்டங்கள் இப்படிதான் ஏற்பட்டு போறாமே. ஓகே. அடுத்தது வந்து இந்த இது இந்த கீழ் கோர்ட்டுக்கு கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு வரும்போது இந்த வழக்கு முதல்ல இருந்து படிச்சுட்டு இது பண்ணுவாங்களா, இல்ல அவங்க வந்து இந்த நம்ம கேட்ட பிரேரணை விடுபட்ட டாக்குமெண்ட் கொடுங்கன்னு ஆர்டர் போடுவாங்களா? இல்ல, அதுக்கு நான் மீண்டும் பேசணும். இல்ல இப்போ அமரக்கூடிய நீதிமன்றமும் வந்து வேறொரு மாவட்டம், அமரப்போகக்கூடிய
நீதிபதியும் வேறொருவர் இருப்பாங்க இங்க. ஆகவே நாம் போற்றக்கூடிய அந்த மனுவின் பேர்ல மீண்டும் ஒரு முறை நம்ம புதிதாக அவர்கிட்ட வாதம் செய்ய போறோம். அது செய்ய வேண்டிய ஒன்றுதான். இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் உச்ச நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி, உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதி என்ன சாக விடுங்க அப்படின்னு ஒரு லெட்டரை சந்தோஷத்துக்கு எழுதியிருக்காங்க. கண்ணியமான முறையில சாக விடுங்க, எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க 1.5 வருஷமா சீனியர் நீதிபதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதிக்கே இந்த நிலைமைன்னா மத்தவங்க விஷயத்துல என்ன சார் இருக்கும்? அதுதான் நம்ம சொல்றோமே, இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்டிருக்கிற ஒரு கூட்டாட்சி அமைப்பு கொண்டிருக்கிற ஒரு நாடு. இது இந்த நாட்டுல சுதந்திரமான நீதித்துறை வேண்டும் என்பதும் சுதந்திரமான நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்பது அடிப்படை. இப்ப கூட எஸ்கே கவுல் அவர்கள் நேற்று அவருடைய ஓய்வு பெறக்கூடிய அந்த காலத்தை ஒட்டி நேற்று சுப்ரீம் கோர்ட்ல அவருடைய உரை நடந்திருக்குது, அவருக்கு பிரிவு உபச்சாரம் நடந்திருக்கு. அதுல சொல்ற விஷயமா அதான் என்னன்னா, ஒரு நீதிபதிக்கு முதல்ல அச்சமற்ற முறையில், பாரபட்சமற்ற முறையிலும் அச்சமற்ற முறையிலும் நீதி பரிபாலனை செய்யணுங்கிறதா முக்கியங்கிறாரு. அப்படி செய்ய முடியாதுன்னு கேட்டா உண்மையிலே கிடையாது. இந்தியாவில லோதாங்கிற நீதிபதி அமித்ஷாவுடைய வழக்கை எடுத்ததுக்காகவே, உத்தரவு போடுறதுக்காகவே பருவமான முறையில இறந்து போனாரு. இன்னைக்கு அதுக்கு நீதி கிடைக்கல போறாமே. அதை தொடர்ந்து நீங்க பல பேர் அமித்ஷாவுக்கு எதிராக ரிமாண்ட் ஆர்டர் போட்டாரு, உத்தரவு போட்டாங்கிறதுக்காகவே பல பேரை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய பல பேரை திட்டமிட்டே தவிர்க்க வைத்து அவங்கள மாநில நீதிமன்றத்திலிருந்தே அப்படி ஓய்வு பெற மாதிரி வச்சுட்டாங்க போறாமே. ஆகவே இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்தியாவுக்கு நீதித்துறையில மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதை உறுதிப்படுத்துவதாகத்தான் இந்த பாபர் மசூதியுடைய தீர்ப்பும், அதை தொடர்ந்து 370வது பிரிவை நீக்குறவு பண்ணது, அதுவும் விவாதம் இல்லாமல், முறையான விவாதம் இல்லாமல் நீக்குறவு பண்ணதும் சரி என்று கொடுத்திருக்கிற தீர்ப்பு நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் கூட ஜனநாயக சக்திகள் என்றைக்கும் தொடர்ந்து போராடித்தான் வெற்றி பெற்றாகணும். நாம் அமைதியான வழியில, அறவழியில 21ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உண்மையை கொண்டு வருவோம். அரசியல் சாசனத்தை நிலைநிறுத்துவோம் நம்பிக்கையோடு நான் போராட வேண்டும். நாம ரொம்ப நன்றி சார். உங்க டைம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் கிடையாது சார், இதெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி நன்றி. வழக்கு பத்தின ரொம்ப நிறைய சந்தேகங்களை தீர்த்து வச்சிருக்கீங்க. சரி சார். ஓகே. இப்போதைக்கு இவ்வளவுதான். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல அடுத்த தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன்.